ஏன் பால் விலை, பஸ் கட்டணம், இங்கேருந்து நாகர்கோயிலுக்கு ரயிலில் போனால் 79 ரூபா டிக்கெட்டு, பஸ்ஸில் போனால் 670 ரூபா, மின் கட்டணம் 300 ரூபா கட்டண வேண்டிய 700 ரூபா. ஏன் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஆட்சி நடக்கலையா? எந்த ஸ்கீம் போடலை, என்ன கொடுக்கல மக்களுக்கு? இதில் இது போன்ற விவகாரங்களில் கவனத்தை செலுத்துவதை விட்டுவிட்டு அதைத்தான் நான் சொல்றேன். உங்களுடைய மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி உங்க கையில் ஆட்சி கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டு காலம் நீங்க மக்களுக்கு நன்மை செய்தல கவனத்தை செலுத்தணும். நல்ல ஆட்சி அதாவது அவர் சொன்னதுல ஒன்றை நான் ஏத்துக்கிறேன். மக்கள் மாற்றத்தை விரும்பி ஆட்சி தந்தாங்கன்றது உண்மை. ஆனா அந்த மக்கள் அந்த மாற்றத்தை விரும்பணுன்ற சூழ்நிலைக்கு வந்ததுக்கு காரணத்தில் ஒன்று, திமுக ஆட்சியில் அதிகார துஷ்பிரயோகம் நடக்குது, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அவங்களுடைய சொத்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தங்களுடைய நிலங்களை கூட ஆக்கிரமிக்கிறாங்க, அதுவும் அமைச்சர்களே செய்கிறாங்க, மாவட்ட செயலாளர் செய்கிறாங்க, அந்த கட்சியே செய்யுதுன்ற நிலை வந்த பிறகு இனியும் இவங்களை விட்டால் இந்த நாட்டில் ஒருத்தரும் ஒரு வீட்டில் பாதுகாப்போடு நம்ம வீடு வாங்க முடியாது, வீட்டில் குடியிருக்க முடியாது, நம்ம நிலத்தை பாதுகாக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வர சொல்ல தான் இந்த ஆட்சியை தூக்கி எறிஞ்சாங்க. அப்படி வந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு புகார் தராங்க. அந்த புகாரின் அடிப்படையில் இன்னைக்கு அரசாங்கம் காவல்துறை நடவடிக்கை எடுக்குது. நீதிமன்ற உத்தரவுப்படி அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இது நீதிமன்றம் மற்றும் காவல்துறையினுடைய விவகாரங்களில் தலையிடக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறீங்க. அரசாங்கம் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதை தாண்டி, இந்த வழக்குகளை தாண்டி, நில மோசடி புகார்கள் வழக்குகளை தாண்டி குண்டர் சட்டம் எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும். பொன்குமார், நீங்கள் வருவதற்கு முன்பாக இன்னொரு குற்றச்சாட்டை வைத்திருந்தால் நீங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது. இந்த வழக்குகள் ஒருபுறம் இருக்கட்டும், இந்த அரசு பழிவாங்கும் நோக்கத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்து விவகாரம், தலைமைச் செயலக புதிய தலைமைச் செயலக விவகாரம் போன்றவையெல்லாம் இதற்கான ஆதாரங்கள் அப்படின்னு ஒரு முன் வச்சிருந்தார். தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தால் நீதிமன்றங்கள் இந்த அரசினுடைய நடவடிக்கைகளை தலையிட்டு சொன்ன பிறகே தங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறது இந்த அரசு. இது இந்த அரசிற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? அண்ணா நூற்றாண்டு நூலகம், புதிய தலைமைச் செயலக விவகாரம். அதாவது நீதிமன்றத்தினுடைய உத்தரவும் தீர்ப்பையும் மதிக்கிற அரசாங்கம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நீதிமன்றத்திற்கு அதை கொண்டு போகிறவங்க எந்த முறையில் கொண்டு போகிறாங்களோ அந்த முறையில் அரசாங்கம் பதில் சொல்லுது. நீதிமன்றம் தீர்ப்பு தருது, மறுபடியும் அப்பீல் பண்ணுறாங்க, அது நீதிமன்றம் எடுக்க முடிவு, கட்டுப்படுறாங்க. ஆனால் இது பழிவாங்க நடவடிக்கைன்றது நிச்சயம் கிடையாது. ஒரு 6 துறையை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியுமா? ஒரு அரசாங்கம் தலைமைச் செயலகத்தில் வெறும் 6 துறைகளுக்குரிய இடத்தை மட்டும் வச்சுட்டு அங்கே ஸ்விம்மிங் பூல்லையும் மீன் வளர்ப்பு தொட்டியும் வச்சுக்கிட்டு மீனை வளர்த்துக்கிட்டு அதுக்கு பொறி போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? நிர்வாக ரீதியிலான காரணங்கள், நிர்வாகம் ஒரு தலைமைச் செயலகம் மாற்றணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. மாற்றணும், முறையாக மாற்றணும். அதுக்காக ஒரு பகுதியை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இதுதான் தலைமைச் செயலகம்ட்டு அதுக்கு மேலே ஒரு டென்ட் போட்டு ஒரு அரசாங்கம் ரோடு போட்டு பாதியில் நின்று அடுத்த அரசாங்கம் அதை முடிக்கணும். எம்ஜிஆர் சத்துணவு கொண்டாந்தாரு, கலைஞர் வந்தாரு, அதில் முட்டை போட்டாரு. நீங்க பாலை கொடுங்க, அதுதானே மக்கள் பணி. நூலகத்தை எங்க உலகத்திலேயே ஒரு சமுதாயத்தினுடைய அடையாளம், அதாவது கலாச்சாரம், தமிழனுடைய கலாச்சாரம் அடையாளம். ஒரு இனத்தை அழிக்கணும்னா முதல்ல நூலகத்தை அழிப்பான். அதை தான் ஈழத்துல செய்தான். அந்த கலாச்சாரத்தை அழிக்கிற பணியில நீங்க ஈடுபட்டு இருக்கிறீங்க. நீதிமன்றம் அதை எதிலுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா இப்ப போய் அதை கல்யாணம் பண்றதுக்கு அனுமதி கொடுத்து சாப்பிட்ட எச்ச இலையை அங்க போட்டிருக்கிறீங்க ஒரு நூலகத்துலன்னா இதை விட ஒரு சாடிஸ்ட் செயல் உலகத்தில் வேற இருக்க முடியுமா? நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இவருடைய குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதிலை கேட்பதற்கு முன்பாக முன்னாள் மேயர், சென்னை மாநகரத்தினுடைய மேயர் மா சுப்பிரமணியம் அவருடைய நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் நினைக்கிறேன். இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம், நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ அந்த இடத்துல கல்யாணம் நடந்து எச்சையில போட்டாங்கன்னு சொல்றாரு. இவர் போய் பார்த்தாரா என்னன்னு தெரியாது. ஆனா ஒரு அரங்கம் கட்டி அந்த அரங்கத்தில் வாடகைக்கு விட சொல்லி போட்டது அவங்க தான். அதுக்கு வாடகை நிர்ணயம் பண்ணி 2 லட்சம் ரூபாய் என்னவோ வாடகை நிர்ணயம் பண்ணாங்க. அதை கட்டி இது பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் யாரோ அது திருமணத்துக்கு ரிசப்ஷன் ஏதோ பயன்படுத்தினாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அது தவறு செஞ்சுருக்காங்க. அரசாங்கம் போய் இப்போ முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா போய் இனி போய் இலையை கொண்டு போய் நூலகத்துக்குள்ளே போடுன்னு சொன்னாங்களா? இது ஒரு அசம்பாவிதம், ஒரு தவறு, யாரோ செய்த தவறு. அதை அரசாங்கம் வரவேற்கல. இதை முடிச்சிடுறேன். திருமணத்தை நடத்துறத இனிமே அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னது அரசாங்க வக்கீல் தான் சொன்னாரு. நீதிமன்றம் உத்தரவு போடுறது காரணமே அரசாங்க வக்கீல் சொன்னது.
அரசாங்கம் வக்கீல் இந்த இனிமேல் திருமணம் அங்கே நடத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டோம், அது சொன்னதுக்கு பிறகுதான் அதை அடிப்படையாக வச்சு தான் நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்கு. அதனால அரசாங்கம் இதை விரும்பல. இது போன்ற விவகாரங்களில் தெளிவாக இருக்கிறார் குமார். அதே மாதிரி இன்னைக்கு நூலகம் திறந்தது வரவேற்கிறோம். நூலகம் நாட்டுக்கு தேவை. ஆனா தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற எல்லா மாவட்ட நூலகங்களும் மூடிட்டு கிளை நூலகங்களுக்கு செய்ய வேண்டிய அனுப்ப வேண்டிய நூலகங்கள் அனுப்புவதற்கு தேவையான பண நிதியெல்லாம் கொண்டு வந்து மொத்தத்தையும் ஒரு இடத்துல போட்டு தமிழ்நாடு முழுவதும் யாரும் நூலகமே இருக்கக்கூடாது, இங்க மட்டும் தான் நூலகம் இருக்குன்னு சொன்னா அதை நிர்வாகம் பண்றதுக்கு தேவையான பணத்தை நூலக ரீதியில் இருக்கு எல்லாத்தையும் இங்க செலவிட்டு இருந்தா நிர்வாக ரீதியிலான காரணங்களுக்காக ஒரு அரசு அது போன்ற நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறார். இல்ல நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறதுனால பொன்குமார், இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. எதிர்க்கட்சியாக இருக்கும் அந்தஸ்தை கூட கடந்த சட்டப்பேரவை தேர்தலிலே திமுக இழந்துவிட்ட ஒரு சூழலில் மிகப்பெரிய பின்னடைவு என்றே சொல்லலாம் திமுகவிற்கு. தங்களை மக்கள் மத்தியில் நிலைநிறுத்திக் கொள்வதற்காக தாங்களும் இருக்கின்றோம் அப்படிங்கிறத காட்டிக் கொள்வதற்காக, தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த போராட்டமா? அது முழுக்க முழுக்க தவறு. ஏற்கனவே அதிமுக இதை விட கடுமையான தோல்வியை சந்திச்சிருக்குது. 4 இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. அந்த அம்மாவே தோத்துருக்குறாங்க சார். தமிழ்நாட்டுடைய அரசியலில் அண்ணாவுக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாற்றங்கள் வந்திருக்கிறது. எம்ஜிஆர் காலத்தில் 2 முறை ஆட்சி மாற்றம் வராததற்கு காரணம் இயற்கை ஒத்துழைச்சது. ஒன்று, நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் தோத்த போது ஒழுங்காக இருந்திருந்தாருன்னா அவர் ஆட்சி இறங்கியிருப்பார், மக்கள் மாற்றிருப்பாங்க. ஒன்று. 2வது முறை அவர் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அவருடைய நோய்வாய்ப்பட்டிருந்தது. மீது அனைத்து காலங்களிலும் தோசையை திருப்பி போடுற மாதிரி திருப்பி போட்டிருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி கலைஞர் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? தமிழ்நாட்டு மக்கள் அது நல்லதா கெட்டதா தெரியல, 5 ஆண்டுக்கு ஒரு முறை இங்க அங்கன்னு மாத்தி போட்டிருக்காங்க. இப்போ இந்த முறை இவங்கன்னா அடுத்த முறை இயற்கையாக திமுக ஆட்சியில் அமர்வதை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. குமார், இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி. இது போன்ற கைது நடவடிக்கைகள் பழிவாங்கும் நடவடிக்கையா? ஒற்றை வரியில் சொல்லுங்கள். இந்த போராட்டத்தை அதிமுக எப்படி பார்க்கிறது? அதாவது இது வந்து எந்த இடத்துலையும் பழிவாங்க நடவடிக்கை இல்லை. 2வது, இந்த போராட்டம் வந்து திமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை. இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்தை அவங்க முன்வைச்சது திமுகவில் வந்து இன்னைக்கு வந்து பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறதா அங்கே இருக்கிற தொண்டர்களும் தலைவர்களும் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து பாதுகாக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்காக பண்ணது. இதில் வந்து தேவையில்லாமல் சிறை நிரப்பும் போராட்டம் சொல்லி நாங்கள் வந்து முன்ஜாமீன் பெறமாட்டோம், பிணையில் வரமாட்டோம் சொன்னதுக்கு காரணமே இதில் சொன்னதை அதோடு நிறுத்தி இருந்தாங்கன்னா இது வந்து ஒரு நோக்கத்தோடு சொன்னாங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனால் அடுத்த ஒரு நோக்கம் என்னன்னா, இந்த போராட்டத்தில் பங்கேற்காதவர்கள் திமுகவில் எந்த பொறுப்புக்கும் வர முடியாதுன்னு சொன்னாங்க. திமுக தேர்தல் வருது, இதில் திமுகவில் தலைமை பொறுப்பை யார் அபகரிக்கிறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தில் இந்த இந்த சூழ்நிலையில் அழகிரி ஜெயிலுக்கு போக மாட்டாரு, அதனால இதை ஸ்டாலின் ஆதரவாளர்கள் இதை கட்சியை கைப்பற்றணுன்றதுக்காக ஒரு முயற்சி, உட்கட்சி பிரச்சனை தான் ஒரு முயற்சி தான் சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி குமார், உங்களுடைய கருத்துக்களுக்கு. பொன்குமார், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. கடைசி ஒன்று, நீங்க முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி முகத்துல ஆசிட் வீசப்பட்டது எந்த காரணத்துக்காக, சேஷன் வந்து தாக்கப்பட்டது எந்த காரணத்துக்காக, சுப்பிரமணிய சாமி தாக்கப்பட்டது எந்த காரணத்துக்காக, பழிவாங்க நடவடிக்கை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நன்றி நன்றி குமார். தொடர்ந்து 2 பேருமே உங்களுடைய கருத்துக்களை பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் வந்து எங்களுடைய நிலையத்திற்கு வந்து பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. நேயர்களே, சிறை நிரப்பும் போராட்டம் திமுக இன்று தமிழகம் முழுவதும் நடத்திய போராட்டம் மக்கள் பிரச்சனைக்காகவா அல்லது தங்களுடைய கட்சி பிரச்சனைக்காகவா, கட்சியினரை காப்பாற்றிக் கொள்வதற்காகவா? இது போன்ற போராட்டங்களை மக்கள் எந்த பார்வையில் அணுகுகிறார்கள், மக்கள் இதற்கு ஆதரவு தெரிவிக்கின்றார்களா என்பது குறித்து நாம் விவாதித்தோம். தொலைபேசி மூலமாக வந்து கருத்துக்களை பதிவு செய்த நேயர்களுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நான் செந்தில். நன்றி.